ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, நிறைய திட்டங்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கண்டிப்பாக நானே இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன அப்புறமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் நின்று வென்ற தொகுதிக்கு வந்திருக்காரு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அமைக்கப்பட்டிருக்க இ சேவை மையத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மையத்தில் மக்களுக்கான பல்வேறு அரசு துறை சார்ந்த 275 சேவைகள் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட இருக்கு. இந்த இ சேவை மையத்தில் மாற்றுத்திறனாளிகளாம் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்காக சாய்வுதள வசதி, சக்கர நாற்காலிகள், சூப்பராக வசதிகள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா இ சேவை மையத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே வந்திருந்த மக்கள் கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் பேசி சான்றிதழ் கூறி விண்ணப்பிச்ச 5 பேருக்கு உடனே பார்த்தீங்கன்னா சான்றிதழையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு மெகா அப்டேட் என்னன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு ஒரு பெரிய திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்த கிட்டத்தட்ட 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள், அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் திட்டத்தை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. முதற்கட்டமாக பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த 50 குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு, அரிசி, உணவுப் பொருட்கள்லாம் நேரில் வழங்கியிருக்காரு. மற்ற மாவட்டங்களையும் அப்ரூவல் செய்யப்பட்ட புதிய ரேஷன் கார்டுகள்லாம் உடனே வழங்க சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 47 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வர மாநகர போக்குவரத்து கழக மின்சார பேருந்து பணிமனையை வந்து நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. அங்கே பேருந்துகள் வந்து எப்படி சார்ஜ் செய்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பயணிகளின் வசதிக்காக இனி வரும் காலங்களில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய, அதாவது ஏசி வசதி கொண்ட தாழ்த்தள மின்சார பேருந்துகள்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, 73,000 புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம், புதிய இ சேவை மையம், சென்னையில் பார்த்தீங்கன்னா புதிய எலக்ட்ரிக் ஏசி பஸ்ன்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து ஒரே நாளில் வந்து ரிவ்யூ பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு. இந்த புதிய திட்டங்கள் விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே விஷயமும் கருத்து ஏதாவது மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்.